पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ॐ हरिः ॐ ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று 2வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 2 கிரமம் இருக்குது. ஸ்தோத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 2வது, சங்கர பாஷ்யம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்துருக்கிறது 15வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இப்போ 16வது ஸ்லோகம் பார்க்கணும். இந்த ஆர்டரில் 3வது ஸ்லோகம் 3வது ஸ்லோகம் சொல்லலாம், இல்லை 16வது ஸ்லோகம் சொல்லலாம். யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்ஹவபுः ஸ்ரீமான் கேசவः புருஷோத்தமः யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்ஹவபுः ஸ்ரீமான் நாரசிம்ஹவபுः ஸ்ரீமான் கேசவः புருஷோத்தமः கேசவः புருஷோத்தமः யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்ஹவபுः ஸ்ரீமான் கேசவः புருஷோத்தமः. இந்த நாமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் 7 நாமங்கள் பார்த்தீங்கன்னா பகவானுக்கு 7 நாமங்கள் சொல்லப்படுது. ஒவ்வொன்றா பார்ப்போம். பகவானுக்கு பேரே பார்த்தீங்கன்னா யோகா அப்படின்னு பேர். யோகா யோக வடிவானவர், யோகமாக இருப்பவர் அப்படின்னு அவருக்கு பேர். அதே நேரத்தில் 2வது பார்த்தீங்கன்னா யோகவிதாம் நேதா 2வது பேர். யோகவிதாம் அப்படின்னா யோகத்தை அறிந்தவர்களுக்கு, நேதா அப்படின்னா வழிகாட்டின்னு சொல்லலாம், தலைவன் அப்படின்னு சொல்லலாம், லீடர். யோகத்தை அறிந்தவர்களுக்கு லீடரா இருக்கிறவர், நேதாவா இருக்கிறவர். பிரதான புருஷேஸ்வரக அடுத்த நாமம், 3வது நாமம். பிரதான புருஷேஸ்வரர்னா என்ன அர்த்தம்? பிரதானம், பிரதானம்னா பிரகிருதி, புருஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாத்மாக்கு பேர், இந்த தேகத்தில் இருக்கிறவனுக்கு பேர் புருஷன். இந்த 2 பேர்த்துக்கும் ஈஸ்வரனா இருக்கின்றவர். பிரதானம் மற்றும் பிரகிருதி, இந்த 2 பிரதானம் மற்றும் புருஷர் ஜீவாத்மா,
இந்த ரெண்டுத்துக்குமே ஈஸ்வரனா இருக்கிறவர், எஜமானனா இருக்கிறவர். இது மூணாவது பேர். அதுக்கப்புறம் நார சிம்ஹ வபுஹு. நார அப்படின்னா நரஸ்ய பாவம். நார என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நரனோட ஷரீர அவயவங்கள், தேகம் ஃபுல்லா நரனா இருக்கிறது. அதே நேரத்தில் தலை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தலை, சிங்கத்தலையோட இருக்கிறது. அந்த ரூபத்துக்கு பேரு நாரசிங்க. வப்புகு அப்படின்னா தேகம்னு அர்த்தம். அப்போ நரனோட கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட அவயவங்களை கொண்ட தேகத்தை உடையவர். சிங்கத்தல மனுஷ உடம்பை உடையவர். அதுக்கப்புறம் ஸ்ரீமான். ஸ்ரீமான் அப்படின்னா ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லுவோம். லக்ஷ்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கு, ஸ்ரீவத்சம் அப்படின்னு. பூர்ணிமாஜி நம்ம கதவுக்கு அதான் வச்சிருக்கோம், அந்த கதவுல வந்து ஸ்ரீவத்சம் தான் போட்டிருக்கோம் டிசைன். ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு டிசைன் இருக்கும், நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஸ்ரீவத்சம் வந்து லக்ஷ்மியை குறிக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்பில தாங்கினவர், பகவானோட மார்பில. பெருமாளுக்கு எல்லாத்தோட பெருமாளோட ரூபங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடு மாதிரி இருக்கும். சிலை செதுக்கும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெருமாளோட சிலையை செதுக்குறாங்க அப்படின்னா அந்த நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதை பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனில் வைக்க மாட்டாங்க, அதை வந்து கவச்ச மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் பெருமாளோட கோயில் எல்லாம். அப்போ ஸ்ரீயை லக்ஷ்மியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சமா என்ன பண்ணியிருக்கார், பகவான் மார்புல தாரணம் பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு பேர் ஸ்ரீமான் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கேசவ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பேர் கேசவகா அப்படின்னு ஒரு பேர் பிரசித்தம் நமக்கு. ஆச்சாரியார் என்ன அப்படின்னா அதை மீனிங் பண்ணுவார் பாஷ்யத்தில், கேசவன் என்ற பெயரை உடையவர். அது மட்டும் இல்லாமல் புருஷோத்தமகா. புருஷோத்தமன் என்ன அர்த்தம், புருஷர்களில் உத்தமமானவர். புருஷர்கள்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமமானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக பிரதிபிம்பங்கள், எல்லா பிரதிபிம்பங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரே ஒரு சந்திரன். பிரதிபிம்பம் வந்து நிறைய இருக்கும், அதே மாதிரி இங்க ஜீவாத்மாக்கள் அநேகம். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரிஜினல் கான்சியஸ்னஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமன் அப்படின்னு பேர். மொத்தம் 7 நாமாக்கள். முதல் ஃபர்ஸ்ட் லைன்ல 3, செகண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 நாமா சொல்லி முடிச்சாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருவோம். ஆச்சாரியர் சொல்றார், யோக அப்படின்னா என்ன அர்த்தம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பொதுவாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்ம யோக சூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பிக்கும் போதே யோக சூத்திரத்தில் ஆரம்பிக்கும் போதே அத யோகானுசாசனம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். யோகம்னு ஆரம்பிச்ச மாத்திரத்திலேயே வியாச பாஷ்யத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், யோக சமாதிஹி. யோக சமாதிஹி. யோகம்னா என்ன சொல்லியிருக்கோம், சமாதி. சமாதினா எத்தனை சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவிகல்பம் நிர்விகல்பம் 2 சமாதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு சமாதி அப்படின்னா. இதில் வந்து டெக்னிக்கலாக நம்மளோட யோக சாஸ்திரத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், என்ன சமாதி, சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதினா சவிகல்ப சமாதின்னு பேரு, அசம்பிரஜாத சமாதினா நிர்விகல்ப சமாதின்னு பேர். இந்த சம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதியில எத்தனை சமாதி இருக்கு, மொத்தம் 6 சமாதிகள் ஏகாகிர சித்தத்தில் நடக்கிறது. அப்புறம் நிரோத சித்தம்னு சொல்றதுல நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய அசம்பிரஜாத சமாதி நடக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 + 1 7. கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி லயம்னு ஒரு சமாதி இருக்கு, ஜட சமாதி. மொத்தம் வந்து சமாதி எத்தனை வெரைட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. மொத்தம் 6 சமாதிகள் ஏகாகிர சித்தத்தில் சம்பவிக்கிறது. அதுக்கப்புறம் அதை தாண்டி நிர்விகல்ப சமாதி சித்தத்தை தாண்டி போய் சம்பவிக்கிறது. அதுக்கு பேரு நிரோத சமாதி அப்படின்னு பேர். அந்த 2த்துக்கும் நடுவுல 6 சமாதிக்கும் இந்த நிர்விகல்ப சமாதிக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தம் மாயா மூல பிரகிருதி இருக்கு. அந்த பிரகிருதியில போய் லயம் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட சமாதி. மொத்த சமாதி எத்தனை, 8 சமாதிகள் சொல்லப்படுது. இது ஒரே ஒரு சமாதியை மட்டும்தான் சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிந்தனை பண்ணுது. ஒரே ஒரு சமாதி, என்ன சமாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜட சமாதியை மட்டும்தான் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நிந்தனை பண்ணுது, வேதமும்
மற்ற எல்லா சாஸ்திரங்களும். மீதி இருக்கிற சவிகல்ப சமாதியெல்லாம் பக்தியில கிரமமுக்தி அடைகிறவங்களுக்கு பக்தியில உண்டாகக்கூடியது, உபாசகர்களுக்கு உண்டாகிறது. இதே ஜீவன் முக்தராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அந்த நிர்விகல்ப சமாதி அடைகிறவங்களுக்கு நிர்விகல்ப சமாதி உண்டாகும். அதுதான் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில 6வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோகம்ன்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் யோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் யோக சமாதி அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அந்த யோகமா இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பரமாத்மா தான் யோகமாகவே இருக்கார். யோக வடிவா, யோக ரூபமா இருக்கார். சரி, யோகம்னா சமாதி. ஆனா யோகன்றது டார்கெட் சமாதின்னு சொல்லிட்டோம். அந்த யோகத்தை அடைவதற்கான சாதனங்களுக்கு பேரும் யோகம் அப்படின்னு பேரு. யோகத்தை அடையறதுக்கு என்ன சாதனம் சுவாமி அப்படின்னா அஷ்டாங்க யோகம் சொல்றது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி, மொத்தம் 8 அங்கங்களை உடைய சமாதி சொல்லப்படுது. இந்த 8 அங்கங்களுக்கும் பேரு என்ன பேரு? யோக அங்கங்கள். யோக அங்கங்கள். அப்ப யோகத்தோட அங்கங்களா 8 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8 அங்கங்களுக்கும் பேரே பாத்தீங்கன்னா யோகம்னு பேரு. அப்ப இந்த 8 அங்கங்கள் மூலமா அடையக்கூடிய சமாதியும் யோகம், அதை அடையறதுக்கான சாதனமும் யோகம். காரண காரியத்தை அபேதமா சொல்லக்கூடியது. காரணம் அப்படின்னா சாதனம், இந்த அஷ்டாங்கம். அதனால அடையக்கூடியது சாத்தியம் எது, காரியம் எது அப்படின்னா சமாதி. அப்ப ரெண்டுத்தையும் அபேதமா யோகம்னே சொல்லப்பட்டிருக்கு. சரி சுவாமி, இந்த யோகம் எப்படிப்பட்டது? ஆச்சாரியர் என்ன சொல்றார் பாப்போம். ஆச்சாரியார் சொல்றார், யோகா அப்படின்னா என்னது? ஞானேந்திரியாணி சர்வாணி நிருத்திய மனசா சக ஏகத்வ பாவனா யோகா க்ஷேத்ரஜ்ஞ பரமாத்மனோஹோ அப்படின்னு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். யோகம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிப்போம். யோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஞானேந்திரியாணி சர்வாணி, எல்லா ஞானேந்திரியங்களையும். ஞானேந்திரியம் இயங்கலை அப்படின்னா கர்மேந்திரியமும் இயங்காது. அப்ப கர்மேந்திரியங்களும் சேர்த்துக்கணும். அப்ப கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாத்தையும் சர்வாணி நிருத்திய. நிருத்திய அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம குருபரானந்த சுவாமி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, யோகம்னா என்னப்பா, சமாதினா என்னப்பா அப்படின்னா என்னன்னா இந்திரியங்களை ஒழுங்குபடுத்துதன்ட்டார். ஐயோ, சமாதிக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோதகா. நிரோதம்ன்றதுக்கு அர்த்தம் ஒழுங்குபடுத்துதெல்லாம் இல்லை. இப்ப எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டப்படி வியாக்கியானம் பண்றாங்க. நிருத்தியன்றதுக்கு அர்த்தம் லிட்ரலா என்ன அர்த்தம்? நிறுத்தின்னு அர்த்தம். அது எதுக்கு நீங்க லட்சிய அர்த்தம்லாம் போறீங்க? யோகத்துல எல்லாம் சாஸ்திரஜர்கள் எல்லாம் அதுதான் சொல்றாங்க. இந்திரியங்களை நிறுத்துதல் தான். எதுக்கு நிற்பாட்டணும் அப்படின்னு கேட்டா ஸ்லோகம் அப்படிதான்ப்பா சொல்லியிருக்கு. சமாதிக்கு லட்சணம் அதுதான். இந்திரியங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி ஒழுங்குபடுத்துறதுலாம் இல்லை. அதெல்லாம் நம்ம லௌகிகத்துல நல்லவங்கன்னு சொல்றவங்கள்ட்டயே இருக்கு. வேல்யூஸ்ல வந்துடும் அதெல்லாம். அதனால தான் இன்னைக்கு காலையில கூட நான் யோகம் சொல்லும் போது சொன்னேன் பார்த்தீங்களா, வேல்யூஸ் இல்லை. யோகம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் சமம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சமம்ன்றதுக்கு அர்த்தம் மனோ நிகிரகம். தமம்னா என்ன அர்த்தம்? பாகியேந்திரிய நிகிரகம். இவ்வளவுதான். இப்ப இங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானேந்திரியாணி சர்வாணி நிருத்தியன என்ன அர்த்தம்? இந்திரியங்களை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறதுக்கு என்ன பேரு அப்படின்னா தமம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் மனசா சக, மனதோடு கூடி பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை நிப்பாட்டுறது. மனசை நிப்பாட்டினீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? நிருத்திய. மனசை நிரோதம் பண்ணா ஷமஹா. ஷமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இதுல பார்த்தீங்கன்னா சமமும் தமமும் இங்க பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்திரிய நிகிரகத்தையும் மனோ நிகிரகத்தையும் பண்ணி எதுக்கு சாமி அதை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஏகத்துவ பாவனா யோகா. ஏகத்துவ பாவனா, ரெண்டும் ஒண்ணுன்ற பாவனை. எந்த ரெண்டும் ஒண்ணு அப்படின்னா க்ஷேத்திரஜ்ஞ. க்ஷேத்திரஜ்ஞனா இந்த க்ஷேத்திரத்துல, இந்த தேகத்துல இருக்கிறவனுக்கு பேரு க்ஷேத்திரஜ்ஞன்னு பேரு. இந்த தேகத்துக்கு பேரு க்ஷேத்திரம். இந்த தேகத்துல உள்ள இருந்து பார்க்கிறவனுக்கு பேரு க்ஷேத்திரஜ்ஞன். யாரு இருக்கா உள்ள? நான் தான். உள்ள இருந்து தேகத்துல இருந்து யார் அறியறா? அந்த தேகத்தை நான் தான் அறியறேன். என் கண்ணு நல்லா இருக்கு, என் காது நல்லா இருக்கு, என் மனசு நல்லா இருக்கு, கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ட்ரபிளா இருக்கு, தலை கொஞ்சம் வேதனை இருக்கு, எல்லாத்தையும் தேகத்துல இந்த நெகத்துல கொஞ்சம் ஏதோ அடிபட்டு இருக்கு. நெக கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு உச்சந்தலை வரைக்கும் நான் அறியறேன்ல.
என் மனசு இந்திரியம் எல்லாத்தையும் அறியறேன்னா இந்த அறிபவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன்னு பேரு. யாரு? ஜீவாத்மா. க்ஷேத்திரஜன்னா யாரு? இந்த தேகத்துல இருக்கக்கூடிய அறிபவன் ஜீவாத்மா, அவனுக்கு பேர் க்ஷேத்திரஜன். கூட வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மனோகோ, பரமாத்மான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், டோட்டல் கான்சியஸ்னஸா இருக்கிறவருக்கு பேர் பரமாத்மா, பிரம்ம. இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஏகத்துவ பாவனா, ஏகத்துவ பாவனா இரண்டும் ஒன்று என்று பாவிக்கிறது எது இருக்கோ அந்த பாவனைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரு என்ன பேரு? சமாதி. அந்த சமாதிக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா யோக தத்துவோபனிஷத்துல ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எழுதியிருக்கு. யோக தத்துவோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 106வது மந்திரம், 107வது மந்திரம் யோக தத்துவோபனிஷத்துல சமாதி. சமாதிஹி, சமாதிக்கு பேரு தான் யோகம்னா என்னது? சமாதி. யோகம்னா என்னது? சமாதி. சமாதினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா சொன்னீங்கன்னா சமாதிஹி சமதாவஸ்தா. சமாதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யோகம்னா சமாதி, சமாதின்றதுக்கு அர்த்தம் சமதாவஸ்தா. சமதாவஸ்தானா சமநிலையில கொண்டு வர்றதுக்கு பேரு யோகம். சமாதி சமநிலையில எதை கொண்டு வரணும் சுவாமி அப்படின்னா ஜீவாத்ம பரமாத்மனோகோ சமதாவஸ்தா சமாதி. ஜீவாத்மா பரமாத்மா இந்த இரண்டும் ஒன்று அப்படின்னு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு பேரு, சம அவஸ்தையில வைக்கிறதுக்கு பேரு சமாதின்னு பேரு. திரிபுட்டி ரகிதமா இருக்கிறது சமாதி. பார்ப்பவன் பார்க்கப்படும் வஸ்து பார்வை, தியானிப்பவன் தியானிக்கப்படும் வஸ்து தியானம், அறிபவன் அறியப்படும் வஸ்து அறிவு. இந்த மூன்றும் ஒன்று கலந்து இருக்கிற நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு பேர். அப்ப சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பாவனையில பாவிச்சு 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 ரெண்டும் ஒன்று கலந்து போற அந்த அவஸ்தைக்கு பேரு தான் சமாதின்னு பேர். சரி, அந்த சமாதி எப்படி நடக்கும்? நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை, இந்திரிய நிகிரகம் தேவையில்லை, புரிஞ்சுங்க, மனோ நிகிரகம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்காது. புரிஞ்சுக்கலாம் புத்தியில, சமாதி நடக்காது. அதனால்தான் இங்க முதல்ல சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானேந்திரியாணி சர்வாணி நிருத்திய. ஞானேந்திரியங்களை எல்லாத்தையும் நிரோதம் பண்ணிட்டு தமத்தை ஃபுல்லா தமம் பண்ணி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசாசக மனசையும் வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணி, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தமத்துக்கு இன்னொரு பேர் என்ன சுவாமி அப்படின்னா பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். தமத்துக்கு இன்னொரு பேரு பிரத்யாகாரம். யோகத்துல பிரத்யாகாரம். தமத்தை பண்ணதுக்கு பிறகு தாரணா பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரத்துக்கு அடுத்தது தாரணா வருது. தாரணா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏக தேசத்துல அந்த ஏகதேச சித்தசிய பந்தனம், இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துல தொடர்ந்து வைக்கிறது எதுவோ, மற்ற விஷயங்களை போகாம தடுக்கிறது எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா தாரணா. ஒரே விஷயத்துல தொடர்ந்து சிந்தனை பண்றது எதுவோ, ஒரே தாட் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு தியானம். அந்த ஒரே தாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தியானிப்பவன் தியானம் செய்யப்படும் வஸ்துன்றது இல்லாம வெறும் தியானிக்கிற வஸ்துவா நிக்கிறதுக்கு பேரு சமாதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல இருக்கிறது எல்லாமே இந்த சாஸ்திரங்கள்ல உபனிஷதங்கள்லையும் சொல்லப்பட்டதுதான். அதனால்தான் நான் சொல்றேன் சமாதின்றதுக்கு அர்த்தம் சமதாவஸ்தா ஜீவாத்ம பரமாத்மனோஹோ. ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய சமநிலைக்கு பேர், ரெண்டும் ஒன்று என்ற நிலைக்கு பேர் தான் சமாதி. இதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்லியாச்சு. இதுதான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா தது அவாப்பியதையா யோகா. சுவாமி இன்னும் ஏதாவது கொட்டேஷன் இருக்கா அப்படின்னா கட்டோபனிஷத்துல ரொம்ப அற்புதமான ஒரு கொட்டேஷன் இருக்கு. 6வது வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 11வது மந்திரம் 6:11 கட்டோபனிஷத்துல சொல்லுது. தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணாம். தாம் யோகமிதி மன்யந்தே ஸ்ருதியே சொல்லுது. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயம் ஃபுல்லா யார் சொல்லுவா அப்படின்னா யமதர்மராஜா சொல்லுவார், உபதேசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி மாதாவே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணுது எல்லா மூக்ஷுக்களுக்கும்.
யோகம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்டோபனிஷத்துல 2வது அத்தியாயம் ஃபுல்லா யோகம் தான், 3 வள்ளியும். அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகம்னா என்ன சுவாமி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, முதல்ல யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யோகம் அப்படின்னா தாம் யோகம் இது மன்யந்தே, அதனையே யோகம் என்று நினைக்கிறார்கள். எதனை? ஸ்திராம் இந்திரிய தாரணாம், இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செயல்படாம நிரோதம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான், இந்திரியங்களை விஷயங்கள்ல போகாம தடுத்து நிப்பாட்டி தாரணம் பண்றதுக்கு பேர் தான் யோகம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ஸ்ருதி வச்சனம், வேத வச்சனம். அதே தான் இங்கேயும் சொல்றார். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல இந்திரியங்களை நிரோதம் பண்ணி மனசை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளா இருக்க எண்ணங்களையும் நிரோதம் பண்ணி அமனீபாவத்துக்கு கொண்டு வந்து நான் அதுவா இருக்கேன், நான் அந்த பிரம்மமா இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பாவிச்சு 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 அதோட ஒன்று கலந்து போறதுக்கு பேர் தான் சமாதி யோகா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட லட்சியத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 12வது சாப்டர்ல சொல்ற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்திலேயே யோகத்தை அடைவாயாக. 12ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், 12:8 ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய. கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், என்னிடத்திலேயே உன்னுடைய மனதையும் புத்தியையும் நிலை நிறுத்துவாயாக. அப்ப பகவான் இடத்திலேயே நின்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் யோகம். இந்த இந்திரியத்தை நிப்பாட்டல அப்படின்னா, இந்திரியம் வெளியில பராக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளியிலேயே. அப்ப இந்திரியங்களுக்கு அவுத்து விட்டீங்க அப்படின்னா வெளியிலேயே போகும். இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாதான் உள்ள திரும்பும். அதுக்கப்புறம் மனசையும் நிரோதம் பண்ணாதான் விஷய சிந்தனையிலிருந்து போகாம உள்ள திரும்பி என்ன பண்றது, உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினிடத்திலேயே மையேவ பரமாத்மாவாகிய என்னிடத்திலேயே மன ஆதத்ஸ்வ மனதை சமாதி செய்வாயாக. தெளிவா வந்து 12:8 கீதால சொல்ற. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, யாருக்காவது நாமரூபமா நீங்க பகவானை பார்த்தீங்கன்னா நாமரூபத்துல மனசை வந்து லயம் பண்றது, அவர் இடத்துல சமாதி பண்றது. அதே பகவான் தான் என்னுடைய ஆத்மாவா நிர்குண நிராகாரமா இருக்கார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நல்ல வேதாந்தத்தை படிச்சு உங்களுக்கு நல்லா தெளிவு வந்துச்சுன்னா, நாமரூபத்தையும் விட்டுட்டு அந்த சுத்த நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா சுத்த பிரம்மத்துல இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகம்னு பேரு, சமாதி அப்படின்னு பேரு. அப்ப யோகத்துல நம்ம எதை அடையிறோம்? யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரனை அடையிறோம். அதே மாதிரி யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மத்தை அடையிறோம். சகுண ஈஸ்வரன் அப்படின்றதும் அவர்தான், நிர்குண பிரம்மன்றதும் அவர்தான். அப்ப யோகம்ன்ற பிராக்டிஸ்னால அடையக்கூடியவரா இருக்கிறவர் அந்த பரமாத்மா. அதனால அவருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னு பேர். புரியுதா உங்களுக்கு? எப்படி சொல்லுவீங்க சுவாமினா, ஆயுர்வை கிருதம். வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, ஆயுர்வை கிருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுர்வை கிருத்தம்னா இந்த நெய்யுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் அப்படின்னு பேரு. நெய்யுக்கு பேரு ஆயுள்னு பேரு. ஏன் சுவாமி நெய்யுக்கு பேரு ஆயுள்னு வச்சிங்க அப்படின்னா, கீ சாப்பிட சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு. அப்போ ஆயுள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது சாத்தியம். அந்த சாத்தியத்தை சித்தப்படுத்துறதுக்கான விஷயத்துக்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெய்யுக்கு பேரை ஆயுகுன்னு பேர் வச்சிருக்கோம். பிரயோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் சாத்திய வஸ்துவ சாதனத்துக்கு சொல்லும், சில இடத்துல சாதனத்தோட பேரை வந்து சாத்தியத்துக்கு சொல்லும். அப்ப இந்த இடத்துல யோகான்றது வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம், சமாதி. அதனால அடையக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு பேரே என்ன பண்ணிட்டோம், யோகான்னு பேர் வச்சாச்சு. அப்ப யோகம்னா என்ன அர்த்தம்? பரமாத்மா. ஏற்கனவே கீதால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பகவத்கீதையில சொல்றார், தபஸ் செய்யறவங்க இடத்துல நான் தபஸாக இருக்கின்றேன். பார்த்திருக்கோமா? ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லிட்டு வந்தார், நான் யாரெல்லாம் தபஸ் பண்றாங்களோ அந்த தபஸ்விகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தபஸாக நான் இருக்கின்றேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கீதா படிச்சது போன அத்தியாயத்துல தான் படிச்சோம். ரசோகம் அப்சு அதுல வரிசையா வந்துகிட்டே இருந்துச்சு.
அதுல வந்து பாத்தீங்கன்னா தபஸ்சாஸ்மி தபஸ்வி 7:9 சொன்னார், தபஸ் செய்யறவங்களிடத்துல நான் தபஸா இருக்கின்றேன். அதே மாதிரி யோகம் பண்றவர்களிடத்துல நான் யோகமாயிருக்கின்றேன். தபஸ்விகளிடத்துல நான் தபஸா இருக்கேன். அதே மாதிரி யோகிகளிடத்துல நான் யோகமாயிருக்கின்றேன். மிளகால நான் காரமா இருக்கேன், சர்க்கரையில நான் இனிப்பா இருக்கேன், சந்திரன் சூரியன்ல நான் வந்து பிரகாசமா இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகிகளிடத்தில் நான் யோகமாயிருக்கின்றேன். யோகேஸ்வரன் பகவான் தான் யோகேஸ்வரனா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா யோகத்தினால் அடையக்கூடியவர், யோக வடிவானவர் பகவான் பேராயிடுச்சு. இதுக்கப்புறம் யோகக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, தது அவாப்பியதையா யோகன்னு சொல்லிட்டார். அந்த ஜீவாத்ம பரமாத்மாவை அடையக்கூடிய சாதனமா, அவாப்பியதையா அப்படின்னா அதை அடைவதற்கான சாதனமா வந்து பாத்தீங்கன்னா யோக ரூபமா பகவான் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சரி, அப்ப என்ன அர்த்தம்? பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகமாவும் அவர் தான் இருக்கார், யோகத்தினால அடையக்கூடிய லட்சியமாவும் அவர் தான் இருக்கார். ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 2வது நாமம் வந்துருது, 19வது நாமம் யோகவிதாம் நேதா. அடுத்தது யோகவிதாம் நேதானா என்ன சுவாமி அப்படின்னா யோகம் விதந்தி விசாரயந்தி, யோகத்தை அறிந்தவர்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். தலைவன் என்ன சொல்றீங்க சுவாமி? யோக சூத்திரம் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், யோகஸ்ய பிரதமோ வக்தா ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு. யோகத்துக்கு யாருப்பா முதல் டீச்சர் யாருப்பா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன் சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் தான், விஷ்ணு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோக பரம்பரைக்கு முதல் டீச்சர். யோகஸ்ய பிரதமோ வக்தா ஹிரண்ய கர்ப்பா, ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் நாராயணன், அவர்கிட்ட தான் இந்த யோகம் எல்லாம் வந்துச்சு ஒரு பரம்பரா. இன்னொரு பரம்பரா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான்கிட்ட இருந்து நந்தி தான் முதல் சிஷ்யர், நந்தி மூலமா இது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே யோகத்திலையும் வேதாந்தத்திலையும் 2 பரம்பரைகள் சொல்லுவோம். ஒன்று சிவன்கிட்ட இருந்து வந்த பரம்பரை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல டெய்லி சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா. அப்போ சதாசிவன்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சிவன்கிட்ட இருந்து வர்றது. நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரன்னு இன்னொரு ஸ்லோகம் சொல்றோம், நாராயணன்ட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு. 2 ஒன்று தான், என்ன அப்படின்னா வித்தியாசம்லாம் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி யோகமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன்ட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க திருமூலர் திருமந்திரம் பார்த்தீங்கன்னா திருமூலர்ன்றவரே என்னது நந்தியோட சிஷ்யன் அப்படின்னு தான் சொல்றாரு. நான் நந்திட்ட இருந்து யோகத்தை கத்துக்கிட்டேன். நந்திக்கு யார் சொல்லி கொடுத்தா? சிவபெருமான் கைலாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணார் அப்படின்னு. நிறைய ஆகம சாஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காந்த புராணத்துல சொல்லியிருக்கு, பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் உபதேசம் பண்ணார் அப்படின்னு. நீங்க சிவபெருமான் எடுத்துங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுன்னு எடுத்துங்க, 2 பேருக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே காமன் நேம், என்னது? ஹிரண்ய கர்ப்பர். வெளிப்பட்ட ஈஸ்வரனுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்தை அறிந்தவர்களுக்கு, யாரெல்லாம் யோகத்தை தெரிஞ்சவங்களா இருக்காங்களோ அந்த எல்லாத்துக்கும் பதஞ்சலியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும், பதஞ்சலிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா யாருப்பா உங்களுக்கு லீடர் அப்படின்னு கேட்டா பரமாத்மா தான், விஷ்ணு பகவான் தான். அவரோட ஆக்ஞையினாலதான் பதஞ்சலி என்ன பண்ணார், இங்க உள்ள வந்து அவதாரம் பண்ணி இந்த யோக சூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கார். அப்ப அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் யோகத்தை அறிந்தவர்களோ அந்த எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் யோக விதாம் நேதா. மீனிங் பண்ணும்போது சொல்றார் யோகம், யோக வித்து முதல்ல அர்த்தம் பண்ணணும். யோக வித்து, யோக வித்துனா என்ன அர்த்தம்? இப்ப நிறைய பேர் எனக்கு தெரியும், இப்ப எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் முதல்ல யோகம் சொல்லி கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு தான் வேதாந்த பாடமே சொல்லி கொடுத்தார். யோகம் தான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிராணாயாமம் தெரியுமா? நல்லா தெரியும். தாரணம் தெரியுமா? நல்லா தெரியும். ஆசனங்கள் தெரியுமா? நல்லா ஆசனம் பண்ணுவேன். அப்போ வந்து யோகம் தெரிஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை டீச்சிங் பண்ண முடியும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், சுவாமி என்னோட சிஷ்யர் மாதிரி. அவர் யோகமே படிக்கவே இல்லை, யோகமே தெரியாது, அவர் யோகத்தை டீச்சிங் பண்றார்.
எப்படி இருக்கும்? தெரியவே தெரியாது, சமையலே பண்ண தெரியாது. ஆனால் குக்கிங் கிளாஸ் எடுத்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகமே தெரியாமல் யோகத்தை டீச்சிங் பண்ணுறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யோக வித்துன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இங்கே பண்ணுறார். யோக வித்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகம் விதந்தி. யோகத்தை வித்துன்றதுக்கு அர்த்தம் அறிந்தவர்கள், யோகத்தை நன்கு அறிந்தவர்கள், அனுபவமா. அது மட்டும் இல்ல, விசாரயந்தி, விசாரம் பண்றவங்க. இப்ப நம்ம உட்கார்ந்து விசாரம் பண்றோம்ல, ஒவ்வொரு சூத்திரத்தையும் டெய்லி யோகத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு டீட்டெயிலா பண்ணிட்டு இருக்கோம். யாராவது பார்த்தாங்கன்னா எதுக்கு சாமி இவ்வளவு விசாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு இருக்கு அதுல. யோக சாஸ்திரம்ன்றது ஒரு தனி தரிசனம். அது நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு காஃபி குடிக்கிற டைம்ல ஒரு யோகத்தை சொல்லுங்க சாமிலாம் போக முடியாது. அப்ப யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா விசாரயந்தி, யாரு விசாரம் பண்றாங்களோ, யோகத்தை அறிந்தவர்கள், யோகத்தை விசாரிக்கிறவங்க யாரோ. ஜானந்தி, அடுத்து சொல்லிட்டாரு யோக வித்துக்கு அர்த்தம் ஜானந்தி, நன்றாக அறிந்தவர்கள். ஜானந்தி அதுக்கப்புறம் விதந்தி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஜானந்தினாலும் ஒண்ணுதான், அவபோதனை தாத்துல இருந்து ஜானந்தி ஞானம் அப்படின்ற சப்தம் ஜானந்தி வந்துடுது. அதே மாதிரி விதந்தின்றது வித்து தாத்து, அதுல இருந்து விதந்தி, ரெண்டுத்துக்கும் அர்த்தம் அறிந்தவர்கள்னு அர்த்தம். யோகம் யோகம் விதந்தி, யோகம் ஜானந்தி, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம். ஆனா ஒண்ணு என்ன தெரியுங்களா, ஜானந்தின்றதுக்கு அர்த்தம் லிட்டரலா தெரிஞ்சவங்க. நிறைய பேர் புக்கு, யோக புக்கு எழுதிருக்கவங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டியில படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உட்கார்ந்து டேபிள்ல உட்கார்ந்து எழுதிருப்பாங்க. குனிங்க அப்படின்னா குனிய முடியாது. ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கண்ண மூடி உட்காருங்கன்னா உட்கார முடியாது. ஒரு ஆசனத்துல உட்காருங்கன்னா பத்மாசனம் யாருக்கும் போடவே தெரியாது. தலைகீழா நில்லுங்கன்னா நிற்க முடியாது. ஈஸியான ஆசனம் சிரசாசனம், அது பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசனமே தெரியாம, ஆனா தெரியுமா யோகம் தெரியுமா, என்னன்னு தெரியும். அதுக்கு பேரு ஜானந்தின்னு பேர். அதே விதந்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேஷ ரூபமா தெரிந்தவர்கள். ஜானந்தினா என்ன அர்த்தம், சாமானிய ரூபமா தெரிந்தவர்கள். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஜானந்தி ஆயிரணும், ஃபர்ஸ்ட் சாமானிய ரூபத்துல யோகத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் சாமானிய ரூபத்துல தான் நான் முதல்ல சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்லாம் ஆரம்பத்துல பிராக்டிஸ் இல்லை, முதல்ல யோகம்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் லபந்த, அந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைந்தவர்கள். முதல்ல தெரிஞ்சுக்கணும் தியரிட்டிக்கலா, அதுக்கப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணி மெதுவா அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற சமாதி வரைக்கும் யாரு போயிருக்காங்களோ அவங்களுக்கு பேரு யோக விதாம் அப்படின்னு பேர். அந்த யோகத்தை அறிந்தவர்களுக்கு யோக விதா தேஷாம். அப்படி அறிஞ்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆதி காலத்திலிருந்தே யோகிகள், பரம யோகிகள்லாம் இருக்காங்க. யோகி யாக்ஞவல்ய சம்ஹிதான்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம யஜுர்வேதத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த யாக்ஞவல்ய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா மகா யோகியா இருந்திருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் யோகி யாக்ஞவல்ய சங்கீதானே எழுதியிருக்கார். அப்ப பெரிய யோகி அவர்லாம். அப்போ நிறைய யோகிகள் ஆதி காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் நேதா, அவர்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேதாவாக இருப்பவர். நேத்தான என்ன அர்த்தம், நீ, நயே தாத்துல இருந்து நேத்தானா டு லீடு அப்படின்னு அர்த்தம். அழைத்துட்டு போறவர். யாரு வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை லீடு பண்றாரோ பகவான் வருவார். அதனால்தான் வந்து சொல்லுவோம், யோகோ யோகேன ஞாத்தவ்யகன்னு ஒரு வியாச பாஷ்யத்துல இருக்கு. நீங்க யோகத்துக்குள்ளார அதிகமா தீவிரமா பிராக்டிஸ் பண்ண 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 பகவானே உள்ள வந்து பாத்தீங்கன்னா யோகேஸ்வரனா இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனோ இல்ல வந்து யோகத்துக்கு டீச்சரா இருக்கிற இவரோ நம்ம சிவபெருமானோ உள்ள வந்து உங்களை கைட் பண்ணுவார். நல்ல பிராக்டிஸா இருக்கணும், நல்ல பிராக்டிஸ் இருக்கணும். இப்ப ஐயோ நிறைய பேர் சொல்றாங்க சாமி கனவுல வந்தார். பிராக்டிஸ் எவ்வளவு தூரம் பண்றீங்க? அரை மணி நேரம் உட்கார முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு கனவுல வந்தார், மண்ணாங்கட்டி வந்தார். ஐயோ எனக்கு கேட்டு கேட்டு 25 வருஷத்துல ரொம்ப புளிச்சு போச்சு. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சொல்லவே மாட்டோம். நல்ல தீவிரமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் உட்கார அபியாசம் இருந்தால் வாயை திறக்கணும். அப்பதான் யோகினே பேரு. 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு, ஜாபுக்கு 8 மணி நேரம் டியூட்டி தானே வச்சிருக்கு. அந்த 8 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார அபியாசம் வந்தாதான் பகவானோட கடைக்கண் பார்வை உங்க மேல படும், கனவுல வருவார். இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுமே, லெஃப்ட் போ ரைட்டு போ அப்படின்னு அவரே சொல்லி கொடுப்பார்.
அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமியே அனுகிரகம் பண்ணும் ஈஸ்வரனே அந்த உள்ள இருந்து அனுகிரகம் பண்றவர். யோகத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேதாவா இருக்கிறவர், லீடு பண்றவர், தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஞானி நாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானி நாம் ஆச்சாரியர் போட்டார். யோகின்னு போட்டதுக்கு அப்புறம் ஞானின்னு போட்டார். ஐயோ, சங்கரர் வந்து என்னது திடீர்னு ஏன் ஞானின்னு போட்டாரு? ஞானிக்கும் யோகத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதெல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தம்ன்ற பேசுறவங்க தான் இது. யோகம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஞானிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது இயல்பா இருக்கிறது. சமம் தமம் உபரதிலாம் சொல்றோம்ல, ஞானத்துக்கு தானே சமம் தமம் உபரதிலாம் சொல்றோம். அப்ப சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிச்சவங்க தான் ஞானி ஆகிறாங்க. அந்த ஞான நிஷ்டையை அடையறதுக்கும் என்ன பண்றாரு? நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கும் இந்த யோகத்தை தான் 6th சாப்டர்ல கீதால சொன்ன மாதிரி பண்றாரு. அப்ப ஞானிகளா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றார்? என்ன மாதிரி சாஸ்திரம் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் சாஸ்திரம். மூல முடுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பரோட்ச ஞானின்னு பேரு. சதா பகவானியை அடையணும்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஸ்திரஜர்களா இருக்காங்க, சாஸ்திரத்தை அறிஞ்சவங்களா இருக்காங்க. அப்ப அவங்களோட யோகக்ஷேம வகனாதினா சாமி உங்களுக்கு என்கிட்ட வந்து நான் ஒருத்தர் வந்து கேட்குறேன், சாமி உங்களுக்கு எப்படி பொழப்பு போகுது? எனக்கே தெரியாது. எனக்கு பொழப்பு எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியாது. ஏதோ வானத்துல இருந்து யார்ட்டையாவது கேட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட, யார்ட்டையாவது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்களேன், என்னைக்காவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு மெசேஜ் யாருக்காவது வந்திருக்கா? எதுவும் வரல. எந்த மெசேஜும் ஆயிடுச்சு. 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அயாச்சித்தமாக போயிட்டு இருக்கு. 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அயாச்சித்தம்னா யார்கிட்ட எந்த அப்ளிகேஷனும் இல்லை. ஐயோ, அப்ப யாரு சுவாமி உங்களுக்கு எல்லாம் பண்றா? ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா சுவாமி? நிறைய பேர் நினைச்சிட்டான் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சைடு பிஸ்னஸ் ஏதோ பண்றாரு போல இருக்கு. அப்ப நாம சைடு பிஸ்னஸ் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா பகவானோட ஒரு கிராஸ்ல ஒரு உறவு இருக்கு. பகவானுக்கும் நமக்கும் வந்து ரொம்ப அத்தியந்தமான ஒரு உறவு இருக்கு. எப்போ பார்த்தாலும் பகவான்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வேணும்னாலும் மனுஷங்கள்கிட்ட கேட்கறதில்ல, பகவான்கிட்டயே கேட்கறதே இல்லை, அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுறது. அதான் உறவு. அந்த உறவுனால சைடு பிஸ்னஸ் வந்து பக்தி. சைடு பிஸ்னஸ் என்னது? நம்ம பண்ற சைடு பிஸ்னஸ் பக்தி. மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். சைடு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி. சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் பாடம், சொல்லி கொடுக்காத நேரம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானோட பக்தி தான். அந்த பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ்னால நமக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு சுவாமி. என்ன வந்துட்டு இருக்குன்னா கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி பகவானே எல்லாத்தையும் கொடுக்குறார். அப்ப என்னுடைய யோகக்ஷேமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் நார்த் இதுல ரிஷிகேஷ்லாம் சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா கதவை பூட்டவே மாட்டோம். யாரோட ரூமும் பூட்டவே மாட்டோம். ஒரே ஒரு சும்மா ஒரு துணி மாதிரி போட்டிருப்போம், அதை போட்டு அது பாட்டுக்கு நாம போயிடுவோம், ஊர் சுத்திட்டு வருவோம். 10 நாள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது சுத்திட்டு வருவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தைரியம் சுவாமி? உள்ள இருக்க பொருள் போனா போட்டோம், பகவான் பார்த்துப்பார். போனா போட்டோம், பகவான் பார்த்துப்பார். என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் அப்படின்னு. அப்ப யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்? அதெல்லாம் பகவான் பார்த்துப்பார். கொடுக்க வேண்டிய சமயத்துல எல்லாம் கொடுப்பார், எப்படியாவது கொடுப்பார். அப்ப நல்ல ஞானி புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தியும் ஞானமும் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருட நிச்சயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பகவான் எல்லாத்தையும் பண்ணுவார் அப்படின்னு. அப்ப யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது? யோகக்ஷேமம்னு அர்த்தம். வரவுக்கு பேரு யோகம், அது வந்து சேஃப்டியா வைக்கிறதுக்கு பேரு க்ஷேமம்னு பேர். அப்பிராப்தஸ்ய பிராப்திஹி யோகம் யோகா, பிராப்தஸ்ய ரக்ஷணம் க்ஷேமஹ. பிராப்தியானதை நாங்கள் இந்த 2 காரியம் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காரியமும் பண்றது, வரவுக்கான காரியத்தையும் பண்றதில்ல, அதை பாதுகாக்கணுன்ற கர்மத்தையும் பண்றதில்லை. யோகக்ஷேமம் இப்ப யாரு பண்றா? சன்னியாசிகளுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் பண்ணுகின்றார். அதான் இங்க சொல்றார், ஞானினாம் யோகக்ஷேம வகனாதினா. நான் இவரை சொல்லியிருக்கேன்ல, மதுசூதன சரஸ்வதியோட கதை எப்பவுமே ஞாபகத்துக்கு வரணும். நிறைய வாட்டி சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். ஏன்னா நமக்கெல்லாம் இன்செக்யூர் இருக்குல்ல, பெரிய ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் இன்செக்யூரிட்டி தான் நமக்கு பெரிய ப்ராப்ளம். ஐயோ என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்னு. மதுசூதன சரஸ்வதி கிருஷ்ண பக்தர், பெரிய பக்தர், ஒரு நல்ல டீக்கா எழுதியிருக்கார். கூட்டார்த்த தீபிகா அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமான டீக்கா கீதாக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மதுசூதன சரஸ்வதி காசியில இருந்தார். ஒரு பாடசாலையில வந்து பாத்தீங்கன்னா வாத்தியார் அவர். அந்த வாத்தியாரா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிருஷ்ண பக்தி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டார்த்த தீபிகான்ற
இந்த இது கிரந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீக்கா எழுதிட்டு இருக்கார். வியாக்கியானம், டீக்கானா கமெண்ட்ரி எழுதிக்கிட்டு இருக்கார். 8வது சாப்டர், 8வது இல்லை 9வது சாப்டர் 22வது ஸ்லோகம். இங்கே ஆச்சாரியர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 9:22. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோகமே ஆச்சாரியர் கொடுக்குறாரு பாருங்க. தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம்னு கொடுத்துருக்கா, ஸ்லோகத்திலே கொடுத்துருக்கு. இதுல முதல் லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் ஸ்லோகம் நான் சொல்றேன். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் எந்த ஜனங்கள், ஏ ஜனாக எந்த ஜனங்கள் என்னையே மாம் என்னை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கிற என்னை அனன்யாஸ்சிந்தயந்தக நல்லா வந்து அவனும் நானும் வேற வேற இல்லை, அவன்தான் நானா இருக்கேன் இந்த தேகத்துல, பகவான் தான் இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தானும் அவரும் ஒன்றுன்னு நினைக்கிறதுக்கு பேர் அனன்ய சிந்தனைன்னு பேரு. இல்லை அப்படின்னா பக்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதா காலமும் பகவானையே நாமரூபத்தோடு இருக்கிற பகவானையே சிந்திக்கிறது, வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தா அதுக்கு பேரும் அனன்ய சிந்தனைன்னு பேர். அது மாதிரி யாரெல்லாம் அனன்ய சிந்தனை பண்றாங்களோ, ஒன்று ஞானம், நான்றது வந்து பகவான் தான் நானா இருக்கார் அப்படின்னு சிந்திக்கிறது. இப்ப என்ன மாதிரி ஆட்கள் அது மாதிரிதான் சிந்திக்கிறோம். வெளியில இருக்கிற பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா பிருந்தாவன் போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காதலோட, கிருஷ்ணனோட ரூபத்துல நாம ரூபத்துல அவங்க தனக்கு அந்நியமா கிருஷ்ணனை வச்சிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வேற சிந்தனை இல்லாம சதா கிருஷ்ணனையே சிந்திக்கிறது. அப்படி யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரும் அனன்ய சிந்தனை பண்றவங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேஷாம் அவர்களுக்கு எப்படிப்பட்டவங்க, நித்யாபியுக்தானாம் சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா சதா அந்த சிந்தனையிலேயே கூடி இருக்கிறவங்களுக்கு, யோகத்தோடு கூடி இருக்கிறவங்களுக்கு, ஏகாகிர சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு, வேற சிந்தனை இல்லாம இருக்கிறவங்களுக்கு யோகக்ஷேமம் வகாம்யகம், நான் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் தாங்குகின்றேன். வகாம்யகம்னு என்ன அர்த்தம் துட்டா, மேல தாங்குறேன்னு அர்த்தம். அப்படி வந்தோன்னு நம்ம ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் தானே நம்ம தாங்குது, நம்ம லக்கேஜ், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ட்ரெயின் தானே தாங்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தாங்குகின்றார் யோகக்ஷேமத்தை அப்படின்னு இருக்கு. வந்த மாத்திரத்தில் மதுசூதன சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வியாக்கியானம் எழுதிட்டு இருக்காரு. வீட்டில் பரம தரித்திரம். பாடசாலையெல்லாம் இப்போ வந்து நீங்கள் காசி போனீங்கன்னா நல்ல பாடசாலையில் நல்லா வெல்த்தாக இருக்குது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெல்த்லாம் இல்லை. மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப தரித்திரமா, பரம தரித்திரமா இருந்துச்சு. பாடசாலையெல்லாம் அவ்வளோ வருமானம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபா மாச வருமானம் இருந்தால் பெரிய விஷயமா இருக்கும் முன்னாடி காலத்தெல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி ஒரு குடுத்தனம் நடத்தணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம், தரித்திரம் தான். வாத்தியார் வீடுனாவே 80sலாம் கூட அப்படித்தானே நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமே. வாத்தியார்லாம் பொண்ணு தர மாட்டாங்க. என்னோட பூர்வாசிரமத்தை என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியாரா இருந்திருக்காரு. வாத்தியாரா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போய் பொண்ணு கேட்டிருக்காரு. எந்த இடத்துலையுமே பொண்ணே கொடுக்கல. வாத்தியாருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சம்பளம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற ஜாபுக்கு போனார். அப்போதான் பொண்ணு கிடைச்சுதான். எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, வாத்தியார்னா தரித்திர ஜீவனம். இப்போலாம் இன்னும் சேலரி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 60,000, 70,000, 80,000, 1 lakh அது மாதிரிலாம் போயிடுச்சு. இப்போ கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. முன்னாடிலாம் அவ்வளோலாம் இல்லை. மதுசூதன சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா வாத்தியாரா தரித்திரமா இருக்கார். நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறார் ஸ்லோகத்துக்கு. என்னது ராங்கா இருக்கே, வகாம்யகம்னா தாங்குகின்றேன்னு அர்த்தம். இந்த தாங்குகின்றன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரரான வார்த்தை. அந்த வார்த்தையை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ததாம்யகம்னு போட்டுக்கலாம். ததாம்யகம்னா என்ன அர்த்தம், தருகின்றேன்னு அர்த்தம். யோகக்ஷேமத்தை நான் தருகின்றேன் தான் இருக்கணும். தாங்குகின்றேன்ற வார்த்தை சரியா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தரித்திரத்துல இருக்கோம், சதா அவரையே கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்மளை தாங்குறாருன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாதே. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பகவான் வந்து தரத்துக்கு மறந்துட்டார் போல இருக்கு. இன்னைக்கு கொடுக்கறத மறந்துருப்பார். அவருக்கு பிஸி. நிறைய பக்தர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம், ஐயோ இவருக்கு சொல்லாம விட்டோமே அப்படின்னு. இப்ப நானே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது எனக்கு தட்சிணா, குரு தட்சிணா அனுப்புனாங்கன்னா சில சமயம் மறந்துடுவேன். மெசேஜ் வந்துச்சுன்னா அதை நான் சரி அனுப்பலான்னு சொல்லிட்டு மறந்துடுவேன். அப்புறம் 10 நாள் கழிச்சு ஞாபகம், ஐயோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கூட அனுப்பலையே, ரிசீவ் பண்ணிட்டு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் பண்ணி ஒரு மெசேஜ் போடுவேன்.
இதே மாதிரி பகவானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் அவருக்கும் மறந்து போயிருக்கலாம். அப்படின்னு ததாம்யகம்னு இருக்கணும், நான் யோகக்ஷேமத்தை தருகின்றேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணாரு, மாத்தி எழுதிட்டார். மாத்தி எழுதிட்டு காலையில ஸ்கூல் போகும்போது ஒய்ஃப் சொல்றாங்க, வீட்டில் அரிசி ஒரு பருக்கு அரிசி கூட இல்லை, சாயந்தரம் வரும்போது அரிசி கொண்டு வந்தாதான் இங்க கஞ்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அதே சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூல்ல போய் கேட்கிறாரு, கேட்டா அங்க மகா தரித்திரம், பணம்லாம் ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, அப்படியே கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது அப்படியே கங்கை கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உட்கார்ந்துட்டு படித்துறையில இந்த எப்படி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா எப்படி பகாம் யகம்னு எப்படி சொல்லலாம், நான் யோகக்ஷேமத்தை தாங்கிறேன்னு சொல்றாரே, எப்படி அது முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சில் மாதிரி இருக்கிற லீனா ஒரு பிரம்மச்சாரி அங்க இருந்து படித்துறையில நடந்து வந்துட்டு இருக்கான். தூரத்துல இருந்து அவன் தலையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து கூடை, இந்த நார்த் இந்தியால பெரிய கூடையில எல்லா திங்ஸும் வச்சு கொண்டு போவாங்க, கிராமத்துல எல்லாம் கொண்டு போவாங்களா, அது மாதிரி ஒரு பெரிய கூடை. அந்த பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேஸ்கெட், அது ஃபுல்லா திங்ஸ். ஆனா ஆள் வந்து பாத்தீங்கன்னா லீனா இருக்கான் ஒரு பையன். அவன் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து, இவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு, எவன்டா அவன் இது மாதிரி சின்ன மெலீஸா இருக்கிற பிரம்மச்சாரிட்ட இவ்வளோ பெரிய வெயிட்டை கொடுத்துருக்கானு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பிரம்மச்சாரி நேரா வந்து பாத்தீங்கன்னா மதுசூதன சுவாமி பக்கத்துல நின்று அதை இறக்கி வச்சு, யாருப்பா உன்னை இது மாதிரி கூப்பிட்டு வந்தது அப்படின்னா, பாடசாலையில இருந்து என்னை அனுப்புனாங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இல்லையப்பா, நான் தான் இப்பதானே கேட்டு வந்தேன், பாடசாலையில இல்லைன்னு சொன்னாங்களே. இல்ல உங்களுக்கு தான் இதை கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், வச்சுட்டு அவன் போயிட்டான். கருப்பா இருந்த பையன், கண்ணை கருப்பு தானே கண்ணை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டான். வச்சுட்டு போனால இவர் என்ன பண்றாரு, 2-3 ஆளை வச்சு, தூக்க முடியல ஒரு ஆள், 2-3 ஆளை வச்சு இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போங்கப்பான்னு பார்த்தா அதுல நல்ல அரிசி பருப்பு கொஞ்சம் தட்சணை பணம் வஸ்திரம் எல்லாம் பூரணமா இருக்கு. ஒரு வீட்டுக்கு தேவையானது எல்லாம் இருக்கு. ஒரு 4-5 ஆளை வச்சு என்ன பண்ணார், இதை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி கூலியையும் கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பிட்டு நேரம் கோபத்தோட என்ன பண்றாரு, 4-5 பேர் எடுத்துட்டு போற வெயிட்டானத ஒரு பிரம்மச்சாரிட்ட நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சண்டை போடுறதுக்காக என்ன பண்றாரு, மதுசூதன சரஸ்வதி போறார். போய் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாரு, என்னப்பா இது மாதிரி பண்ணிட்டீங்களா, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே கொண்டு போயிருப்பேன்ல, அந்த பிரம்மச்சாரி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு. நாங்க பிரம்மச்சாரிட்ட கொடுத்து அமிச்சோம், ஐயோ இங்கேயே தரித்திரம் தாண்டவம் ஆடுது, நீ வந்து பாத்தீங்கன்னா கேட்கிற, எப்படி எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, நாங்க எதுவும் கொடுக்கல அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ என்னடா இது, அப்ப பாடசாலையில கொடுக்கல, ஆனா வந்து அவன் சொன்னான் பாடசாலையில இருந்தா அனுப்பி வச்சாங்கன்றான். எப்படி சொன்னா, யார் அவன், அவர் என்ன பண்றாரு, காசி ஃபுல்லா போய் தேடுறாரு, ஐயோ என்கிட்ட தப்பா கொடுத்துட்டானோ அந்த பையன் அப்படின்னு. அந்த பிரம்மச்சாரியை வந்து பாத்தீங்கன்னா படித்துறை, காசி படித்துறையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா தேடி தேடி அலறார். எங்க போனா அந்த பையன், எங்க போனா, நான் அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே காசியில அப்படின்னு தேடி 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 அலைஞ்சு பையன் கிடைக்கவே இல்லை. இவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்காரம்மா நல்லா சமைச்சு வச்சிருக்காங்க, சாப்பிட்டார். சாப்பிட்டு இப்ப என்ன பண்றது, வகாமியகமா ததாமியகமா என்ன எழுதுறதுன்னு தெரியல, இந்த பையன் யாருன்னு தெரியல, என்ன யாரோட பணம் யாரோட தனம் யாருக்கு வந்தது தெரியல. இவர் வந்து படுத்து தூங்குறார். தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கனவுல வரான். வந்தோன்னு அவன் சொல்றான், யோகக்ஷேமம் ததாம்யகம்லாம் இல்லை. ததாம்யகம்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம். ஆனா வகாம்யகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சதா காலமும் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நான் தாங்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வகாம்யகம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், நான் வந்து ததாம்யகம்லாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் கர்ம பலனை கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதெல்லாம் இல்லை, நான் தான் கர்ம பலனை தாங்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் நிச்சயம் பண்ணிட்டு போனார். காலையில பகவான் இவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு ததாம்யகம்னு மாத்தி எழுதுனத கிராஸ் கோடு போட்டுட்டு ததாம்யகம் இல்ல வகாம்யகம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அப்போ ஒரு ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா சதா அந்த ஈஸ்வரனையே சிந்தனை பண்றான் அப்படின்னா அவனுடைய யோகம் க்ஷேமம் அவனுடைய வரவு செலவு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பாத்துக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் பாத்துக்கிறார். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம் பண்றார், ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பண்றார். அப்ப நம்ம எல்லாம் சிந்தனை பண்றோம்ல சாமி, நம்மளாம் பக்தர்கள் தானே,
நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட்டடான பக்தர்கள், நல்ல பக்தர்கள்லாம் இல்லை. நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மேலே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாக்கியானம் பண்ணும்போது அவர் சொல்கிறார், அனன்யா சிந்தையந்தோமாம்னா அவனையே சதா சிந்திக்கிறவங்களுக்கு பகவான் யோகக்ஷேமத்தை கொடுக்குறார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க அனன்யமாக சிந்தனை பண்ணுறவங்க இந்தியாவில்? இன்னும் ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்களா? இருப்பாங்க. பகவானே சிந்திக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. பகவானையே நம்பி பகவானே கதி அப்படின்னு இருக்கவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஊர் ஃபுல்லாக இருக்காங்க. நல்லவங்க இன்னும் இருக்காங்க. அப்போ 130 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு 50, 20 கோடி, 10 கோடி, சரி ஒரு 10 கோடி வச்சுக்கலாம் இருக்கட்டும். அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணுறார்? பகவான் வந்து பார்த்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை தாங்கலையா? அப்போ சைத்தானை கொண்டு வந்து யோகக்ஷேமத்தை மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் பூர்வபக்ஷியா. நனு அந்நேஷாம் அபி பக்தானாம் யோகக்ஷேமம் பகத்தியேவ பகவான். இல்லப்பா, மற்றவங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் யோகக்ஷேமத்தை தாங்கிறார். எறும்புல இருந்து ஆரம்பிச்சு, நான் ஒரு பழம் வச்சிருந்தேன் காலையில. இந்த ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட இருந்து கொண்டு வந்து ஒரு பழம் இன்னும் ஒருத்தர் கொடுத்தாச்சு, ஒரு பழம் மட்டும். நான் யோசிச்சுட்டே இருப்பேன், இந்த பழம் யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், யார் யாருக்கு என்னென்ன பிராரப்தம் இருக்கு அப்படின்னு. கரெக்டாக வந்து ஒத்த குரங்கு மட்டும் ஒன்று வரும், வயிற்ற தள்ளிக்கிட்டு, கர்ப்பிணி. அதுக்கு தெரியும் எனக்கு, சுவாமி போனால் அவர்கிட்ட லைஸாக ஏதாவது கொஞ்சம் சிரித்து பேசி என்ன பண்ணலாம், நம்ம வாங்கிட்டு வந்துடலான்னு. கரெக்டாக 2 நாளாக வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்துச்சு, தனியாக வந்துச்சு, வாழைப்பழத்தை வாங்கிட்டு போயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன ஜீவராசி, ஐயோ இது சோன் பப்படி வாங்கிட்டு வந்தேனோ, யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க சோன் பப்படி, ஐயோ விட்டுட்டோமே, அது ஒரு மாதிரி இதாகிடுச்சு, எல்லாம் ஒரு வேற மாதிரி ஆயிடுச்சு, அது என்ன ஆகும் அப்படின்னு கொண்டு போய் வெளியில போடுற, எங்கிருந்து அவ்வளோ எறும்பு வந்துச்சுன்னு தெரியலங்க. ஒரு பெரிய படை வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு கூட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் பார்க்குறேன், அங்கே இருக்க சோன் பப்படி காணவே காணோம். 1/4 கிலோ சோன் பப்படி டப்பா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ வாங்கினது, யாரோ ஒரு அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் மறந்துட்டோம். அது பார்த்தா அப்படியே டைட் ஆகி கிடந்துச்சு. அது என்ன பண்ணுறது, மெல்ட் பண்ண முடியாது. அதை கொண்டு போயிட்டு நான் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தோன்னே அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எறும்புங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நமக்கு முடியல. அது இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, அனன்யா சிந்தையந்தோமாம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு எறும்புல இருந்து, குரங்குல இருந்து, மனுஷன்ல இருந்து, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய கர்ம பலனையும் என்ன பண்றார் பகவான் தாங்கிட்டு வந்து கொடுக்கிறார். ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? சங்கரர் சொல்றாரு, சத்தியம் ஏவம் பகதி ஏவ, நிச்சயமா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தோட யோகக்ஷேமத்தையும் பகவான் தான் வகனம் பண்றார், தாங்குறார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிந்து, ஆனா அயம் விசேஷ, இதுல ஒரு சின்ன விசேஷம் இருக்குப்பா. என்ன அப்படின்னா, அந்நே ஏ பக்தாக, நம்மளாம் பக்தர்கள் தானே, நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஸ்வாத்மார்த்தம் ஸ்வயமபி யோகக்ஷேமம் ஈகந்தே. பகவான் பார்த்துப்பாருன்னு உட்கார முடியுமா? நம்மளாம் உட்கார்றோமா? இல்லையே. நம்மளாம் சம்பாதிக்கிறோம்ல, நான் முயற்சி பண்றேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பகவான் தான் கொடுக்குறார். இருந்தாலும் நான் பண்றேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம முயற்சி பண்ணி சம்பாதிக்கிறோம். அதே மாதிரி நம்ம தானே இங்கே பாதுகாக்கணும் அப்படின்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தனத்தை வந்து ரட்சணம் பண்ணுறதும் நம்மளாக தான் இருக்கும். ஆனால் பக்தனாகவும் இருக்கும். நம்ம பக்தியும் பண்ணுறோம், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவார்த்தத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், ரட்சணை பண்ணுறோம், கூடவே பக்தி பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய தர்ஷினகத்து, ஆனா யாரு பகவான் தான் உள்ள இருந்து எல்லாத்தையும் தாங்குறார், நானும் பகவானும் வேற இல்லை அப்படின்னு சதா பகவானையே எவன் சிந்திக்கிறார்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுங்களா, ந ஆத்மார்த்தம் யோகக்ஷேமம் ஈகந்தே. தனக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தையும் க்ஷேமத்தையும் பார்க்கிறதே இல்லை. என்ன வருதோ கர்மத்தில் என்ன நடக்கட்டும். நான் நாதபிரமத்தை சொல்லுவேன், அள்ளி விடுங்க ஜி, என்ன இருக்கு, பயப்படாதீங்க, ரோட்டில் போய் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்மத்தில் அப்படி தான் இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம், ஒரு பிரச்சனை இல்லை. என்ன இருக்கோ தோன்றதெல்லாம் பண்ணுங்க, என்ன தனம் வந்தாலும் எது தட்சணையாக வந்தாலும் எடுத்து வீசுங்க, பயமே வேணாம். கையில் வர்றது எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் இந்த லோகம் ஃபுல்லாக வசுதேவ குடும்பங்க, நம்ம குடும்பம் தான்.
எல்லாத்துக்கும் செலவு பண்ணுங்க, பகவானுக்கு பண்றேன்னு பண்ணுங்க அப்படின்னு பயப்படவே வேணும்னா பயப்படணும். ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகக்ஷேமம் வகாமிய, பகவான் தாங்குறாருங்க. நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட வாக்கு பொய்யாகுமா? கீதையில பகவான் சொந்தமா தன்னோட வாயில இருந்தே சொல்லியிருக்கார். அப்ப அது பொய்யாகுமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாலிடா நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானே கதி எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு தனக்காக அவர்கள் என்ன பண்றது இல்லை, சம்பாதிக்கிறதோ இல்லை, அதை ரட்சணை பண்றதும் இல்லை. நகி ஜீவித்தே மரணேவா ஆத்மனோ கிருதிம் குருவந்தி. இப்ப சொன்னல செத்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் ஆக போறது இல்லை, செத்து போற அவ்வளவுதானே, பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு செத்தாலும் ஜீவிச்சாலும் அதுல பத்தி அக்கறை இல்லாம இந்த ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க, அனன்யமா சிந்தனை பண்றவங்க என்ன பண்றாங்க, எந்த முயற்சியும் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சதை காப்பாத்துறதுக்காகவோ எந்த பிரயத்தனமும் செய்வதில்லை. அவங்க யாரு, பகவத் சரணாகாதே, கேவலம் ஏவ பகவத் சரணாகத்தே, அவங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே சரணாகதி பண்ணவங்க, பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு. அதோ பகவான் ஏவ தேஷாம் யோகக்ஷேமம் பகதீதி, அவங்களுக்கு எல்லாம் பகவான் மட்டும்தான் யோகக்ஷேமத்தை பண்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்றார். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துருக்கான், ஒரு கிராமத்தான், பீகார்காரன் தான் ஸ்பெஷல் முட்டாள். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ல அதிகமாக பாஸ் பண்ணுறதும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதும் அவங்க தான். ஒரு பிகாரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுறான், வண்டியில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லக்கேஜ் எல்லாம் ட்ரெயின் கிளம்பி போயிட்டு இருக்கு, அவன் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கான். பகவான் வந்து கேட்குறாரு, என்னப்பா இது பண்ணிட்டு இருக்க, லக்கேஜ் எல்லாம் கீழே இறக்கி வைப்பா அப்படின்னு. என்னோட லக்கேஜ் நான் தான் சுமப்பேன். ஏப்பா ட்ரெயின் தான்ப்பா உன்னையும் சுமக்குது, உன்னோட லக்கேஜையும் ட்ரெயின் தான் சுமக்குது அப்படின்னு. நான் தான் சுமக்கிறேன் அப்படின்றான். இப்போ நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம்னு நினைக்கிறோம். கர்மபல தாத்தான்னு ஒருத்தன் ஈஸ்வரன் இருந்து நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தான் கொடுக்குறான்றதை மறந்துட்டோம். ட்ரெயின் தான் சுமக்குதுன்னு தெரியாம அந்த பிகாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு மேல லக்கேஜை வச்சிருக்கான். அவன் தான் நம்ம எல்லாம் முட்டான். நம்மளையும் சுமக்கிறார், நம்மளுடைய யோகக்ஷேமத்தையும் ட்ரெயின் தான் சுமக்குது, பகவான் தான் சுமக்கிறார்னு தெரியாம நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானி புருஷன் என்ன பண்றான், லக்கேஜை தூக்கி கீழே வச்சுட்டு விஸ்ராந்தியா உட்காருக்கான். ஏன்னா என்னையும் என்னோட லக்கேஜையும் யார் சுமக்கிறா, பகவான் சுமக்கிறார். இந்த நிச்சயம் வர்றதுதான் இந்த பக்தியோட ஞானத்தோட முக்கியமானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க கோட் பண்றார். இங்க என்ன சொல்லுங்க, வந்துருங்க இந்த இடத்துல. அப்ப யோக விதாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், யோகக்ஷேம வகனாதீனா, யோகக்ஷேமத்தை வந்து கொடுக்கறது மூலமா யோக விதாம் நேதா. அப்ப எங்களுக்கு தலைவர் யாருப்பா, நான் தான் சொல்லுவேன், என்னன்னா ஒரே ஒரு ஆள் தான். நான் யாரையாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமஸ்காரம் பண்ணா கூட இங்க ரோட்லலாம் யாரும் காலிலே விழுவாதீங்க, ஒரே ஒரு ஆள் தான். இந்த திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரே ஒரு ஆள் தான் நமஸ்காரம் பண்றதுக்கு யோக்கியமாதவங்க. யாரு, பகவான் மட்டும்தான். யாருக்கும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு எந்த காரியத்துக்காகவும் சொரியவே கூடாது, எக்ஸ்கியூஸ் கேட்கவே கூடாது, எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. எனக்கு டீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள், யாரோட டீலிங், பகவானோட மட்டும்தான் டீலிங். பகவான்கிட்ட மட்டும்தான் கையை எடுத்து கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும். நரஸ்துதி பண்ணவே கூடாது. நரஸ்துதிக்காக வந்து பண்றதெல்லாம் காரிய சித்திக்காக ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போறதில்லை. பகவானை ஸ்துதி பண்ணணும். நமக்கு லீடர் யாரு அப்படின்னா ஒரே ஒரு எஜமானன் மட்டும்தான், பகவான் மட்டும்தான். அதனால்தான் இங்க சொல்லுது யோக விதாம் நேதா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பேர். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 9:22 சொல்றாரு. நம்ம தப்பா நம்பர் போட்டிருக்கு பாருங்க, 1:22 போட்டிருக்கு பாருங்க, 9:22 9:22 போட்டுருங்க. அதுல சம்ஸ்கிருதத்தை 9:22 போட்டிருக்கு, தமிழ்ல பண்ணும்போது 9:22 பதிலாக 1:22 போட்டிருக்கு. 9வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம், தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். அப்ப யோகிகள்லாம் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஞானிகளா இருக்கிறவங்க, இந்த 2 பேத்துக்கும் அனன்ய சிந்தனையோட ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எவர்கள் நிற்கிறாங்களோ அவங்களுடைய யோகக்ஷேமத்தை எல்லாத்தையும் பகவான் தாங்கிறதுனால அந்த யோகத்தை அறிந்தவர்களுக்கு அவர்தான் தலைவர். சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரதான புருஷேஸ்வரஹா அடுத்த நாமம், 20வது நாமம் பிரதான புருஷேஸ்வரஹா. பிரதான புருஷேஸ்வரன் என்ன அர்த்தம், பிரதானம். பிரதானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, பிரதானம் இஸ் ஈக்வல் டு பிரகிருதி. பிரகிருதினா என்ன அர்த்தம், மாயா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ்.
மூல பிரகிருதி, பிரகிருதி, பிரதானம், மாயா, அவித்யா, இது எல்லாம் காரணம், இது மாதிரி அவ்யக்தம், அவ்யாக்கிருதம், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் சொல்லியிருக்கேன். 8 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தத்துவத்தை குறிக்கிறது. அங்கே ஆச்சாரியார் தெளிவாக போட்டார். பிரதானம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகிருதி, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. யோக சூத்திரம் படிக்கும் போதே நம்ம பார்த்துருக்கோம்ல, பிரதானம்னு என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா? பிரதானம்னா லட்சணம், சாமிய அவஸ்தா, குணானாம் சாமிய அவஸ்தா. 3 குணங்களும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பிரதானம். பிரகிருதினா என்ன அர்த்தம்? காரணம். அது என்ன பேரு வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல பிரதானம் பிரகிருதியோட நிப்பாட்டிப்பாங்க. ஆனா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் மாயா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு மந்திரம் சொல்லுவல்ல, மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம், ஃபேமஸான மந்திரம். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத், மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வீர்களாக. அந்த மாயையை உடையவனை பரமேஸ்வரன், மாயாவி பரமேஸ்வரன் என்று அறிந்து கொள்வீர்களாக அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் பிரகிருதி, பிரதானம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகிருதின்னு பேரு, பிரகிருதினா என்ன அர்த்தம்? மாயான்னு பேரு. அதுக்கப்புறம் புருஷோ, புருஷோனா யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டினா ஜீவகா. புருஷனா யாரு? ஜீவன். இந்த தேகத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்க்கிறவன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஜீவன். இந்த ஜீவனும் இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவம், இந்த ரெண்டுத்துக்கும் ஈஸ்வரக. இந்த ஜீவக தயோகோ ஈஸ்வரக, இந்த ரெண்டுத்துக்கும் யாரு ஈஸ்வரனோ, இந்த ரெண்டுத்துக்கும் யாரு வந்து பாத்தீங்கன்னா தலைவனோ மாஸ்டரோ, அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதான புருஷ ஈஸ்வரக, பிரதான புருஷேஸ்வரகன்னு பேர். பிரதானம் மாயா, அதுக்கப்புறம் ஜீவன், இந்த ரெண்டுத்துக்கும் தலைவனா இருக்கிறவருக்கு பேரு பிரதான புருஷேஸ்வரகா. அதுக்கப்புறம் 21வது நாமம் நாரசிம்ஹ வபுகு. நாரசிம்ஹ வபுகுனா என்ன அர்த்தம்? நரஸ்ய சிங்கஸ்ய ச அவயவா யஸ்மின் லக்ஷ்யந்தே தது வபுகு, தத் வபுகு யஸ்ய ச நாரசிம்ஹ வபுகு. அழகா ஒரு உற்பத்தி சொல்றார். நரஸ்ய அப்படின்னா, நரஸ்யனா நரனோட உடம்பு அவயவங்கள். அதே மாதிரி சிங்கஸ்ய அவயவா, சிங்கத்தோட அவயவம், அதே மாதிரி மனுஷனோட அவயவம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா விசித்திரமா இருக்கும். என்னன்னா மனுஷ உடம்பு மட்டும் இல்லை, அதுல நிறைய ரோமங்கள்லாம் இருக்கும். சிங்கத்துக்கோட மனுஷன் சரீரமா இருக்கும், எழுந்து நிக்கிறது எல்லாம் பண்ணும். ஆனா அதை பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா ரோமங்களா, சிங்கத்துக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி ரோமங்கள் இருக்கும். அதே மாதிரி கை காலெல்லாம் மனுஷ மாதிரி தான் இருக்கும், ஆனா கை காலெல்லாம் வந்து சிங்கத்துக்கான என்னது நகங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கும். தலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ரூபம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நான் ஒரு கோயில்ல இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும். நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா அது யோக நரசிம்மர் வந்து ரொம்ப விசேஷம். நீங்க எப்பாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது எங்கேயாவது போய் ஓங்காரம் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம உத்தர தாப்பினி உபனிஷத்துன்னு ஒரு ஃபேமஸான உபனிஷத். உங்களுக்கு எல்லாம் பண்ண நமக்கு எல்லாம் பின்னாடி ஓங்காரத்தை ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த நரசிம்ம உத்தர தாப்பினி உபனிஷத்திற்கு சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச உபனிஷத்துனே சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நரசிம்ம உருவம் இருக்குல்ல, யோகத்துல போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் வந்து ரொம்ப அனுகிரகம் பண்ணுவார். யோக ராமர், யோக நரசிம்மர். யோக ராமர் வாங்க, நீங்க படவேடு நீங்க ஒரு பக்கத்துல இருக்கு, நம்ம போயிருக்கோம்ல யோகராமர், சிமிச்சேச்சி நம்ம போயிருக்கோம். நீங்க ஒரு மாதிரி யோகராமர் வந்து ரொம்ப விசேஷம். நெடுங்குணம் கேசவ பாரதிஜி நீங்க போயிருக்கீங்களா? நெடுங்குணமா அந்த இதுக்கு பக்கத்துல வந்தவாசி பக்கத்துல, அங்கேயும் யோக ராமர் நினைக்கிறேன். யோக ராமர் நிறைய இடத்துல விசேஷம். அதே மாதிரி யோக கிருஷ்ணர் பார்த்திருக்கீங்களா? எங்க இருக்காரு யோக கிருஷ்ணர்? மாத்தங்க நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல, இப்போ எங்க யோக கிருஷ்ணர் எங்க போயிட்டு வந்தீங்க, எங்க பாத்தீங்க? திருச்சானூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல சந்துல வந்து பாத்தீங்கன்னா யோக கிருஷ்ணர் உட்கார்ந்து இருப்பார். திருச்சானூர் எங்க இருக்கு? இதுல திருப்பதிக்கு கீழே. திருச்சானூர்ல வந்து பாத்தீங்கன்னா யோக கிருஷ்ணர் இருப்பார். யோக கிருஷ்ணர், யோக ராமர், யோக நரசிம்மர், இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன அற்புதமா இருக்கும் தெரியுங்களா? படவேட்டில் வந்து பாத்தீங்கன்னா யோக ராமர் இருக்கார், ராமர் இருக்கார். யோக ராமரை பார்த்தீங்க அப்படின்னா சின்முத்துறையோட வந்து பாத்தீங்கன்னா இருப்பார்.
வேற எங்கேயும் கோதண்டராமர் தானே நம்ம பார்த்துருப்போம். கோதண்டராமர் தான் பிரசித்தம், எல்லா இடத்துல நின்றுகிட்டு இருப்பார். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா படவேட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா உட்கார்ந்து ஆசனத்துல உட்கார்ந்து சின்முத்திரையோட வந்து பாத்தீங்கன்னா சின்முத்திரையோட யாருக்கு உபதேசம் பண்றாருன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுமன் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் வாங்கிட்டு இருப்பார். ரொம்ப யோகத்தை உபதேசம் பண்ற மாதிரியே இருக்கும். அப்படியே அற்புதமான ரூபம். யோக நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அனுகிரகம் பண்றதுல அவர் மாதிரி வேற யாருமே இல்லை. நரசிம்மர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உக்ர நரசிம்மர்னு பேரு. என்னப்பா உக்ரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்த இதுல வந்து நரசிம்ம உத்தர தாப்பினி உபனிஷத்துல சொல்லுது. ஏன் உக்ர நரசிம்மர்னு பேருக்கு? உக்ரம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உக்ரமா பண்ணிட்டு இருக்காராம். ரொம்ப என்னது நம்ம வயலண்டா நம்ம சொல்லுவோமா, ஆக்ரோஷமா பண்றது உக்ரமா இருக்காரு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைல்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளாம் வைல்டா தானே படுத்து எடுக்கிறாருல்ல பகவான். ஒவ்வொரு ஜீவராசியும் பனிஷ் பண்ணி இப்போ உக்ர ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தை ஸ்திதி பண்றார், லயம் பண்றார், ரொம்ப பிஸியா இருக்காராம். அதனால உக்ர ரூபத்துல வந்து நரசிம்மர் இருக்காரு அப்படின்னு. அப்ப நரசிம்மர் எப்படிப்பட்டவர்? ஆமா ஆமா அந்த உக்ரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான், இந்த வேலையெல்லாம் ரொம்ப நம்மளே சொல்றோம்ல, சாமி என்ன பிஸியா இருக்கீங்க? ஆமா ஜி பக்கத்துல வராதிங்க, ரொம்ப பிஸியா வேலை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் போது என்ன இதா இருக்க மாதிரி இருக்கும், உக்ரமா இருக்க மாதிரி. அதான் அப்ப பகவான் அது மாதிரி இருக்காராம். நரசிய சிங்கஸ்ய அவயவா, நரனோட மனுஷனோட அவயவம் கூடவே சிங்கத்தோட அவயவா எஸ்மின் லட்சியந்தே, எந்த தேகத்துல சொல்லப்படுகின்றதோ தது வபுகு. வபுகுனா என்ன அர்த்தம்? தேகம்னு அர்த்தம். அந்த எந்த வபுல எந்த தேகத்துல சொல்லப்படுதோ எஸ்ய ச நரசிம்ஹ வபுகு, நாரசிம்ஹ வபுகு அப்படின்னு பேர். எந்த தேகத்துல மனுஷனோட சிங்கத்தோட அவயவங்கள் இருக்குமோ அந்த தேகத்துக்கு பேரு நாரசிங்க வபுகு அப்படின்னு பேரு. நரஹரி, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பேர் நரஹரி கிரி. நரஹரி யாரு? நரனா வந்து பாத்தீங்கன்னா மனுஷன், ஹரினா என்ன அர்த்தம்? சிங்கம். நரஹரி அப்படின்னா நரஹரி ரூபத்துல இருந்த நரசிம்மர் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஸ்ரீமான், அடுத்த வார்த்தை. ஸ்ரீமான் என்னது? 21வது நாமம். யஸ்ய வக்ஷசி நித்யம் வசதி ஸ்ரீஹி ச ஸ்ரீமான். நம்ம சொல்லுவோம்ல, ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, என் ஒய்ஃபை என் நெஞ்சில வச்சு காக்குறேன் அப்படின்வாங்க. நிறைய ஹஸ்பண்ட், லவபிள் ஹஸ்பண்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஐயோ என் ஒய்ஃப் இல்லைன்னா செத்தே போயிடுவோஞ்சி அப்படின்னா. எனக்கு தெரியும் நிறைய பேர் ரொம்ப லவபிள் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து லவ்வபிளா இருப்பாங்க. நெஞ்சில வச்சு சுமக்கிறேஞ்சி நம்ம சொல்லுவோம்ல, என்னோட காதலிய நான் நெஞ்சில வச்சு, என்னோட மனைவியை நெஞ்சில வச்சு சுமக்கிறேன். அப்ப லௌகிகம் ஏன் தெரியுங்களா? பகவானே அப்படிதாங்க டிஃபால்ட். அது அவரு நம்மளோட படைச்சவர் அப்படி, அதனால நம்ம எல்லாம் அப்படி இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்காருன்னா தன்னோட ஒய்ஃபா இருக்கிற லக்ஷ்மியை வந்து பாத்தீங்கன்னா வக்ஷசி அப்படின்னா எஸ்ய வக்ஷசி நித்தியம், சதா காலமும் தன்னோட மார்புல, வக்ஷஸ்தலம்னா என்ன அர்த்தம்? மார்பு, நெஞ்சு. இந்த நெஞ்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீயை வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியை வந்து என்ன பண்றார்? வசதி, நித்தியம் வசதி பகவானோட நெஞ்சில. அதனால அதுக்கு பேர் என்ன பேரு? ஸ்ரீமான். ஸ்ரீயை உடையவர், மது பிரத்தியம் போட்டா ஸ்ரீயை உடையவர், லக்ஷ்மியை உடையவர். இதை வந்து நான் அனுப்புறேன் உங்களுக்கு. அந்த சின்னம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீவத்ச சின்னம் நம்ம சொல்லுவோம், ஸ்ரீவத்சம் அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சிலைகளில் இருக்கும், சில இடத்துல சிலைகளில் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்சலோக்கத்திலேயே பண்ணி அதை வந்து ஒட்டுற மாதிரி வச்சு ஒட்டி வைப்பாங்க. நெஞ்சில் வந்து சதா காலமும் ஸ்ரீ இருக்கிறார் அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான், ஸ்ரீயை உடையவர், லக்ஷ்மியை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கேசவகான்ற நாமத்தை கொஞ்சம் பெருசு, அதனால வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி லீவு, நாளை மறுநாள் நவமியில வந்து பார்த்தீங்கன்னா கேசவனை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம நாமவரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. பகவான் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பார்த்துப்பார், ஒன்றும் கவலை இல்லை. அதே தான் எப்பவுமே இருக்கணும். பகவான் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். யோகத்தையும் க்ஷேமத்தையும் அவர் தான் சுமக்கிறார். நான் பண்றேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தா அகமிதி மன்யத்தை. அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யத்தை. நான் பண்றேன்னு சொன்னீங்க அப்படின்னா விமூடாத்மா. நான் ஒன்றும் பண்ணலை, பகவான் இருந்து பண்றார். நமக்கு பின்னாடி இருந்து அவர் தான் எல்லாம் பண்றார், நம்ம தெரியாம இருக்கோம். பப்பட் ஷோல என்ன நடக்குது? ஆட்டி விற்கிறவர் வெளில தெரிய மாட்டார். நம்ம பார்த்தீங்கன்னா வெளியில பொம்மையெல்லாம் ஆடுற மாதிரியே தெரியுது, பின்னாடி இருந்து ஆப்ரேட்டர் இருக்கார்.